இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். இப்போ அடுத்து அல்லாஹ் சொல்கிறாங்க, நபிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழிமுறையை நீர் பின்பற்றாத வரை உம்மை பற்றி மன நிறைவடையவே மாட்டார்கள். அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும் என்று அவர்களிடம் நீர் தெளிவாக சொல்லிவிடும். மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றுவீரானால் அல்லாவின் பிடியில் இருந்து காப்பாற்றும் நண்பரோ உதவியாளரோ எவரும் உமக்கு இருக்க மாட்டார். இப்போ இதில் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ரசூலா கிளியர் பண்ணுறான். என்ன அப்படின்னா, ரசூலா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் யூதர்களை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் சரி பண்ணிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இவனுங்க மக்கு பசங்க கிடையாது. யார் அளவு? குறைசிகள் அளவுக்கு இவங்க மக்கு பைஸ் கிடையாது. புரிஞ்சுக்கிறாங்க எங்கேயும் ஒன்று மிஸ்டேக் நடந்துருக்குது. ஒரு வேளை என்னை பார்த்து தானே பொறாமப்படுறாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போனேன், என்னடா எனக்காக நீ தீனியும் எடுத்துக்கிட்டு இப்படி நாசமாக போகலாமா, வா என் வீட்டுக்கு வா, சாப்பிட்லாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நானும் அல்லாட்ட ஏதோ பேசுகிறேன், இல்லை உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மஸ்ஜிதில் ஒரு கண்ணியத்தை கொடுக்குறேன், உங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு புக் செல்ஃப் கொடுத்து உங்கள் புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு உங்களையெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ணியப்படுத்தி இப்படி ஏதாவது பண்ணுறேன், உங்களையும் கொஞ்சம் மதிப்பை வர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க திங்கிங் இருக்குது. ரசூல்லா திங்கிங் இருக்குதுன்னா, அதாவது ஃப்ரெண்ட்லியாக போகலாம். நான் சொன்ன இதெல்லாம் இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லலை, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொத்தத்தில் இவங்களோட ஃப்ரெண்ட்லியாக போகலாம், இணக்கமாக போகலாம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான், இவங்க உங்களை சப்போர்ட் பண்ணிடுவாங்க, உங்களை ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க எடுத்துக்குவாங்க எப்போ தெரியுமா, நீங்கள் கிறிஸ்டினாக மாறினா தான் அவங்க எடுத்துக்குவாங்கங்க. அல்லாஹ் சொல்கிறேன், யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அவர்களுடைய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழிமுறையை நீர் பின்பற்றாத வரை அவங்கள மாதிரி நீங்கள் ஆயிரணும், அது வரைக்கும் மன நிறைவடையவே மாட்டார்கள். அவங்களுக்கு என்ன தான் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு மனசு பத்தாது. நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா அப்படி அவங்கள இழுத்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஆகாது. அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும். நான் சொல்கிற ரூட்டில் மட்டும் நீங்கள் போங்க. இவன் ஏற்றுக்கலாம், அவன் ஏற்றுக்கலாம், இவன் வந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு இன்னும் கொஞ்சம் பலம் இருந்தால் எல்லாம் நினைக்காதீங்க. இது ஏன் வேலை, புரியுதா? அதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, நல்லா மட்டும் சேர்ந்துக்கிட்டே இரு. இங்கே பலசாலியாச்சே, அவன் வந்தால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாயிருமே, அவங்ககிட்ட நல்லா போகிறது செல்லம் வச்சிருக்கான், எல்லாம் வேலை முடிஞ்சது. எல்லாம் நோண்டியாவாக இருக்காங்களா? என்ன அந்த ஆடு மேய்க்கிற இப்னு மசூது, இந்த பால் கறந்து கொடுத்துட்டு இருந்த பிலால், அடி வாங்கிட்டு ஓடுற அம்மார் பின் யாசிர், எல்லாம் இந்த மாதிரி வத்தல் தொத்தல் டிக்கெட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பாரசீகத்தை ஜெயிக்கிறது, ரோமபுரி ஜெயிக்கிறது, அந்தெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கணக்கு பார்க்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வேலை என்னதுனால அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹ் காட்டிய வழி நேர்வழி, நான் சொல்கிற வழியில் போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டு என்று அவர்களிடம் நீ தெளிவாக சொல்லிவிடும். மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும் நான் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றுறோம். அவன் என்ன சொல்கிறான்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் ஆசை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அல்லாவின் பிடியிலிருந்து காப்பாற்றும் நண்பரோ உதவியாளரோ எவரும் உமக்கு இருக்க மாட்டேன். நான் பிடிச்சேன்னா அப்புறம் உங்களை பிடிச்சேன்னா அவ்வளோதான், நீங்கள் தாங்க மாட்டீங்க. இது யாரை மிரட்டுறான்? ரசூலா மிரட்டுறான். இதே தான் நமக்கும் இன்றைக்கி என்ன பண்ணணும், தாவா செய்யும்போது யாருக்கிட்டையுமே ரொம்ப பம்பக்கூடாது. அப்படியாவது அவங்கள இதுதாங்க ஹக்கு, இவ்வளோதாங்க விஷயம். இல்லைங்க சொல்கிறீங்க கரெக்டு தாங்க, இந்த சப்ஜெக்ட்லாம் பேசுகிறீங்க கரெக்டு தாங்க, கொஞ்சம் இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம், இது கொஞ்சம் அப்படி இப்போ தான் கொஞ்சம் இது வந்துட்டுருக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் அப்படி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வர்றவங்க வாங்க, வராதவங்க போங்க, கஷ்டமாக இருந்தால் வராதிங்க, புரியுதா? இதுதான் மெத்தடு, இப்படி தான் வாழணும். இவ்வளோ கஷ்டமான சுமைகள் ஏற்றிட்டே இருக்கீங்க, இதுதான். முடிஞ்சால் தூக்கு, முடியலைன்னா போய்கிட்டே இருக்கு. அதுதான் சொல்கிறாங்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டோட்டல் பேக்கேஜ் தான். எடுத்தால் மொத்தமாக எடு, இல்லைன்னா எல்லாத்தையும் வச்சு இப்போ ஃப்ரீயாக வாழு. உன் தவணை என்ன 70 வருஷமா, 70 வருஷம் ஜாலியாக போ. எதுக்கு போட்டு நீ தேவையில்லாமல் அது ஹலால் ஹராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது? அதான் போயிடுறாங்களே நிறைய பேர். இந்த நாத்திகனாக போகிறவங்க இந்த கூட்டமெல்லாம் என்ன டோட்டலாக அவுத்து போட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அவங்க புர்காவும் கிடையாது, தாடியும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஹராமும் கிடையாது, பன்னிக்கறியும் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம், அப்படியே போயிட்டுருப்போம், சாராயம் குடிப்போம், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்.
அப்போ இதில் பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம திமிராவும் நடந்துக்கூடாது. இஷ்டம்னா வா, கஷ்டம்னா வா, அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம கவலையோடு தான் இருக்கணும், அன்பாக நடந்துக்கணும். நம்ம யார்கிட்ட தாவா செய்கிறோமோ அவங்க மேலே அக்கறையாகவும் நடந்துக்கணும். அவங்ககிட்ட நாம் வெறுப்படைகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. நமக்கு சொல்லியாச்சுல்ல, கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்ட்டு வாயா வந்தா வாயா போனால் போயா இப்படிலாம் பேசக்கூடாது. அதனால் மரியாதையும் கொடுக்கணும், கண்ணியமாகவும் பேசணும்.